ஹல்லேலூயா. ஆமென். இந்த 21 நாட்களும் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து இந்த 21 நாட்களும் அவருடைய கரத்தின் கிரியைகளை எதிர்நோக்கி அவர் என்ன செய்ய திட்டம் வைத்திருக்கிறாரோ, அவர் எப்படி நம்மை கொண்டு செயல்பட அவர் நோக்கம் வைத்திருக்கிறாரோ, அவருடைய நோக்கங்களுக்கும் திட்டங்களுக்கும் அப்படியே நம்மை சமர்ப்பித்து ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, பரிசுத்த ஆவியானவரே என்னை நீர் ஆளுகை செய்யும். எல்லாரும் அப்படி சத்தம் உயர்த்தி சொல்லுவோமா? பரிசுத்த ஆவியானவர் என்னை நீர் ஆளுகை செய்யும். இந்த 21 நாட்களும் நாம் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செயல்பட போகிறோம். நாம் ஜெபிக்க ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் எதை நம்முடைய வாழ்க்கையில செய்யணுமோ, எந்தெந்த காரியத்தில் மாற்றத்தை செய்யணுமோ, எந்த தடைகளை உடைக்கணுமோ அவர் உடைத்து போடுவார். எந்த சத்துருவை துரத்தணுமோ அவர் துரத்தி போடுவார். ஆமேன் ஆமேன். அவருக்கு காத்திருக்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். அவருடைய சமூகத்தில் காத்திருக்க ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். சீஷர்கள் மேல் வீட்டு அறையிலே பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்த போது ஆமே சபையின் வரலாறு மாற்றப்பட்டது. ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே அதிசயமான அற்புத அடையாளங்கள் வெளிப்பட்டது. இந்த நாட்களிலும் 21 நாட்கள் அதே பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் காத்திருக்க போகிறோம். ஆமே. அற்பமா எண்ணப்படுகிறவர்களை உயர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர், தகுதி இல்லாதவர்களை கொண்டு பயங்கரமானவைகளை செய்கிற பரிசுத்த ஆவியானவர், சத்துருக்களின் கிரியைகளுக்கு முடிவுண்டாக்குகிற ஆவியானவர். ஆமே. ஜெபிக்க விக்கிரகங்களின் பலிபீடங்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டு போகும். மந்திரவாதத்தின் பலிபீடங்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டு போகும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் போது எல்லா ஒழுங்கின்மைகளும் வெறுமைகளும் நிறைவாய் மாறும். அப்படி தேவ ஜனங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுத்தவர்களாய் சத்தத்தை உயர்த்தி பரலோக தேவனுக்கு நேராக உங்கள் இருதயமும் உங்கள் கண்களும் ஆண்டவருக்கு நேராக நோக்கி இருக்கட்டும். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, பரலோகத்திலிருந்து எங்களுக்காக அனுப்பப்பட்ட தேற்றரவாளனே, எங்களை தேற்றுகிற பரிசுத்த ஆவியானவரே, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, அப்பா வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையா என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஆவியானவரே, ஆமென். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையா என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். என்னை ஆளுகை செய்யும், என்னை ஆளுகை செய்யும்.
கர்த்தருடைய ஆவியானவரே, அசைவாடுகிற பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், இயேசு அவர்கள் மேலே தமது பரிசுத்த ஆவியை ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சீஷர்களுக்கு உரைத்த நேரத்தில் ஆமென், ஆவியானவர் அவர்களை ஆளுகை செய்ய துவங்கினார். அவர்களுக்குள்ளாய் இருந்த கலக்கங்கள் அவர்களை விட்டு நீங்கி போயிற்று. அவர்களுக்குள்ளாய் இருந்த பயம் நீங்கி போயிற்று. இன்றைக்கு அதே வார்த்தை ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். ஆமென். இயேசு சொல்லுகிறார், என் ஆவியை உன் மீது நான் ஊதுகிறேன் என்று. ஆமென். சகோதரா சகோதரி, ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுகிறார், என் ஆவியை உன் மீது நான் ஊதுகிறேன் என்று. உனக்குள்ளாய் இருக்கிற கலக்கங்கள் நீங்கி போகும். நீ பயப்படுகிற காரியம் உன்னை விட்டு மாறி போகும். அந்த பயத்தை உன்னை விட்டு நீக்குகிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். சமாதானத்தின் தேவன் தமது சமாதானத்தினாலே இடை கட்டுகிறார். எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஆமென் ஒப்பு கொடுத்தவர்களாய், அவருடைய பலத்த ஆளுகைக்காய் நன்றி. ஆவியானவருடைய பலத்த ஆளுகைக்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவருடைய பலத்த ஆளுகைக்காய் நன்றி. எல்லா தடைகளும் உடைக்கப்பட்டு போகிறது. எல்லா சத்துருவின் கிரியைகளும் நிர்மூலமாக்கப்படுகிறது. அப்படி சத்த உயர்த்தி ஜெபிக்க துவங்குங்க. உங்க நாவின் வார்த்தைகள் பரலோக தேவனுக்கு நேராக உயர்த்தப்படட்டும். நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜெப தூபங்களாய் தேவனுக்கு நேராக ஏறெடுக்கப்படட்டும். இதோ மேல் வீட்டறையிலே பரிசுத்த ஆவியானவருக்கு காத்திருந்த நாளிலே அவர் இறங்கி ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினது போல இதோ உங்க வாழ்க்கையில இது திருப்புதலின் நாள் என்பதை மறந்து போகாதீங்க. இந்த 21 நாட்களும் பொருத்தனையோடு தேவ சமூகத்தில் நில்லேன் ஆத்துமாவே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட போகிற நீ ஆமே பொருத்தனைகளோடு தேவ சமூகத்தில் நில் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென் ஆமென் ஆமென். தடைகள் உடைக்கப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஆவியானவரே, பெருங்காற்றாய் பெருங்காற்றாய் பெருமழையாய் பெருமழையாய் ஊற்றப்படுவீராக ஊற்றப்படுவீராக. ஓ ரஹத ஸ்ரீகரஹந்தர பௌரியா ரிகபல் பௌஷா ரஹந்தர ஹன்சியாத்தனரோ ரிகபல பௌஷம் துரேஹதடா ரிகபல பௌஷபல ஹசியாத்தனா. இதோ அவர் ஊதும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பலமாய் அசைவாடுகிறார். ரஹத ஸ்ரீகர இதோ அவருடைய நாசியின் சுவாசத்தில் இருக்கிற பரிசுத்த அக்கினி, அதே அதே அக்கினி அவருடைய நாசிலிருந்து புறப்படுகிற ஜீவ அக்கினி, அவருடைய நாசிலிருந்து புறப்படுகிற அக்கினி தழல் அவருடைய நாசியின் சுவாசத்தினாலே செங்கடல் இரண்டாய் பிளந்தது. அவருடைய நாசியின் சுவாசத்தினாலே ஆமே அவாந்தரங்கள் தரைமட்டம் ஆக்கப்பட்டது. இதோ ஆவியானவர் உன்னை மூடுகிறார். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்ய துவங்கி ஆயிற்று. கைகளை தட்டி ஆவியானுடைய அசைவாடுதலுக்கு ஒப்பு கொடுத்து ஒழுங்கின்மைகளை நீக்கி போடுகிற கர்த்தர், வெறுமைகளை நீக்கி போடுகிற கர்த்தர், சமீபத்திற்கும் தூரத்திற்கும் கிரியை செய்கிற கர்த்தர், இதோ அவரை நோக்கி கூப்பிடுகிற எந்த இடத்திலும் உங்களுக்காக கர்த்தருடைய ஆளுகை உண்டாக துவங்கி ஆயிற்று. கர்த்தருடைய ஆளுகை நிறைவாய் நிரப்ப துவங்கி ஆயிற்று. கர்த்தருடைய மெல்லிய பிரசன்னம் மூட துவங்கி ஆயிற்று. ஹல்லேலூயா. பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுகிறது. இதோ பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் போது எல்லா வியாதிகளும் எல்லா ஒழுங்கின்மைகளும் நீங்கி போகிறது. வியாதிகள் மறைகிறது. சமாதான குலச்சொல்களை கர்த்தர் நீக்கி போடுகிறார். தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் இருதயத்தில் வைக்கிறார். சத்துருவின் பலிபீடங்கள் தகர்க்கப்படுகிறது. பாகால்களின் பலிபீடங்கள் தகர்க்கப்படுகிறது. ஓ கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய நாசியின் சுவாசம் உனக்கு நேராக ஊதப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். மண்ணினாலே மனிதனை உண்டு பண்ணி தமது நாசியின் சுவாசத்தை ஊதின பொழுது மனுஷன் ஜீவ ஆத்துமாவானா. அதே பரிசுத்த ஆவியானவர், ஓ அதே கர்த்தருடைய நாசியின் சுவாசம் இன்றைக்கு உங்களுக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. எல்லா ஒழுங்கின்மைகளும் மறைத்த அனுபவங்களும் சோர்ந்து போன அனுபவங்களும் மாற்றப்படுகிறது மாற்றப்படுகிறது. எழும்பி எழும்பி சீயோனே வல்லமையை தரித்துக்கொள். இது தேவனை உயிர்ப்பிக்கிற நாள். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை ஜெயம் கொள்ள செய்கிற நாள். உன் சத்துருக்களுக்கு முன்பதாக நின்று உன் சத்துருக்களின் சரிகட்டுதலை உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் கிரியை செய்கிற நாள். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.
ஓரா கதா ஷிஹரதனோ ரிக்கபரபலபோ சந்தராதனரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாசியின் சுவாசத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாசிலிருந்து புறப்படுகிற அக்கினி தளலுக்காக ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். நம்முடைய நாசிலிருந்து புறப்படுகிற அக்கினி நம்முடைய சத்துருக்களை சுட்டெரிக்குமே, நம்முடைய சத்துருக்களை சுட்டெரிக்குமே. கர்த்தருடைய நாசிலிருந்து புறப்படுகிற அக்கினி சத்துருக்களை சுட்டெரிக்கும். அதே நாசியின் சுவாசத்தை தமது ஜனத்தின் மீது ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ரதா ஷஹரதலரனா ரிகபபல ஷஹதனரபௌரியா. எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். ஆவியானவரே ஆவியானவரே, இதோ நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி தேவனுக்கு நேராக ஆமென் ஜெபித்து கொண்டே இருங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுத்து கொண்டே இருங்க. உங்களுக்கு விரோதமா நிற்கிற சத்துருக்கள் எரிக்கப்பட்டு போகிறது. ஆமென். சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. பாகால்களின் பலிபீடங்கள் தகர்க்கப்பட்டு போகிறது. ரிகலா ஷிகரதனா ரிகபலபோ ஷபலதரா ரிகபல ஷஹந்துரிபியா. உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருந்த அந்நிய நுகங்களை கர்த்தர் முறித்து போடுகிறார். கர்த்தர் முறித்து போடுகிறார். இதோ அவருடைய நாசியின் சுவாசம். கர்த்தர் தமது பலத்த காற்றை உங்களுக்கு நேராக வீசும்படி செய்கிறார். அவருடைய பலத்த காற்று புறப்பட்டு வருகிறது. எல்லா தடைகளும் தகர்க்கப்பட்டு போகிறது. ஆமென். அவருடைய நாசியின் சுவாசத்திலிருந்து புறப்பட்ட காற்று செங்கடலை இரண்டாய் பிளந்து தமது ஜனத்திற்காக ஒரு பெரிய வழியை ஆயத்தப்படுத்திற்று. ஆமென் ஹல்லேலூயா. பூமியின் கடையாந்தரங்களை தமது பிள்ளைகள் நடந்து போகத்தக்கதாக வெட்டாந்தரையாக்கி பாதைகளை உண்டு பண்ணின கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற தடைகளை கர்த்தர் இன்றைக்கு தகர்த்தெறிகிறார். ஓ ஹல்லேலூயா. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, நான் தனிமையாய் நின்று போராடுகிறேன் என்று எண்ணுகிற அந்த இருதயங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். உனக்காக ஒரு பாதை இன்றைக்கு உண்டாக்கப்படுகிறது. உன் தடைகளின் நடுவிலே கர்த்தர் தமது வழிகளை துறக்கிறார். சோர்ந்து போகாம அவருடைய சமூகத்தில் ஆமென் தைரியமாய் நின்று போராடுங்க. ஆவியானவரே ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே தொடுவீராக. கர்த்தருடைய கைவல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக. ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் உடைக்கப்பட்டு வெளியேறுவதாக. மறைந்து மறைந்து கிரியை செய்கிற அசுத்தங்கள் மேல கர்த்தருடைய ஆளுகை வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஜீவ காற்று ஒவ்வொரு குடும்பங்களிலும் வீசப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். எல்லா தரித்திரங்களின் மேல கர்த்தருடைய காற்று வீசப்படுகிறது. ஆமென் ஆமென். உன்னை அழிவை உண்டு பண்ணுகிற சத்துருக்களின் மேல கர்த்தருடைய காற்று வீசப்படுகிறது. ரகதா ஷிகரனா. நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய ஜீவ காற்று உன் மீது வீசப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். எஸ் ஜீசஸ். பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. கைகளை தட்டி விசுவாசத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே ஆவியானவரே. எஸ் ஜீசஸ் எஸ் ஜீசஸ் எஸ் ஜீசஸ். ஆமென் ஆமென் ஆமென். ரிகலதல ஷிஹரபனா ரிகபபல ஷிஹரம் தரபௌரியா ரிபபல தரஹசியாதனரோ ரிஹம் தரபௌஷியாரபரஹசியாதனரோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே வல்லமையுள்ள கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே.
விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். 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 ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன். இப்ப சத்த உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. இதோ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்ப துவங்கி ஆயிற்று. கர்த்தருடைய மகிமை உங்க வீட்டை மூட துவங்கி ஆயிற்று. கர்த்தருடைய கை வல்லமை உங்க குடும்பங்களை நிரப்ப துவங்கி ஆயிற்று. கர்த்தருடைய மகத்துவமுள்ள செயல்கள் உங்க சத்துருக்களின் நடுவில் வெளிப்பட துவங்கி ஆயிற்று. தேவ ஜனமே, உனக்கு விரோதமா சத்துரு வைத்த திட்டங்கள் எல்லாம் ஆவியானவராலே தகர்க்கப்பட்டு போகிறது. விசுவாசத்தோடு நில்லுங்க. இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, கர்த்தருடையது. ஆமே. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என்னை நம்பி என் சமூகத்தில் காத்திருக்கிற ஆத்துமாவே, இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, கர்த்தருடையது என்பதை உன் கண்கள் காணும். நீ நின்று கொண்டு நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுவாய். கர்த்தர் உனக்காக செய்கிற பெரிய ரட்சிப்பை நீ காண்பாய். ஆவியானவருக்கு இடம் கொடுத்து இதோ உங்களுக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட மந்திரவாதங்கள் எரிக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாசிலிருந்து புறப்படுகிற அக்கினி தழல் உங்களை சூழ பாளையம் இறங்க துவங்கி ஆயிற்று. உன்னை நிரப்ப துவங்கி ஆயிற்று. இது மௌனமாய் இருக்க வேண்டிய சமயம் அல்ல. ஆர்ப்பரித்து கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிற நேரம். சபையே, தேவ ஜனமே, எரிகோ மதில்கள் இடிந்து விழுகிறது. சத்தமாய் கர்த்தரை ஆர்ப்பரிக்க துவங்குங்க. ஓ, கர்த்தருடைய மகிமையின் மேகம் தமது ஜனத்தை மூடுகிறது. கர்த்தருடைய உள்ளங்கை மேகம் இதோ பெருமழையை கொண்டு வருகிறது. போராட்டங்களை கண்டு சோர்ந்து போகாத தேவ ஜனமே, போராட்டங்களை கண்டு சோர்ந்து போகாத. சத்துரு போராடுவான், ஆனால் அவன் உன்னை மேற்கொள்ள மாட்டான் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அவன் தோற்று போகிறான். கர்த்தர் உனக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறார்.
ஓ ரகதா ஷிகலதனா ரிகபலபோ ஷபலதுரா. மனுஷருடைய திட்டங்கள் அபத்தமாக்கப்படுகிறது. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்தவன் 7 வழியாய் துரத்தொண்டப்படுகிறான். சத்துருவின் திட்டங்கள் அபத்தமாக்கப்படுகிறது. இதோ காரியம் மாறுதலாய் முடிகிறது. சத்துரு போட்ட திட்டங்களில் அவன் கால்களே ஆமென் மாட்டிக்கொள்ளும்படி கர்த்தர் செய்கிறார். எஸ் ஜீசஸ். ஆமான் போட்ட தூக்கு மரத்திலே அவனே சிக்கும்படியாய் கர்த்தர் செய்தது போல ஓ ஹalleluya காரியம் மாறுதலாய் முடிகிறது. தேவனால் இது ஆகிறது. கர்த்தர் உனக்காக கிரியை செய்கிறார். ரிகதலா ஷிகரபனா. ஆமென் ஆமென் ஆமென். விசுவாசத்தோடு ஆவியானுடைய பலத்த கிரியைக்காக ரிகலபோ ஷபலதுரா ரிகபலதுன ஹசியாத்தனரா ஆவியானவர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். இதோ திருப்பு முனை உண்டாகிறது. ஆவியானவராலே காரியம் மாறுதலாய் முடிகிறது. ஓ ரகதா ஷிகரபலதுரா. ஆமென் 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 ஆமென். உன்னிலும் பலவானாய் இருந்த உன் சத்துருவுக்கு முன்பதாக கர்த்தர் உன் தலையை உயர்த்த திட்டம் வைத்திருக்கிறார். உன்னிலும் பலவானாய் இருக்கிறவன் சத்துருக்களுக்கு முன்பதாக உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்தும்படி கர்த்தர் திட்டங்களை வைத்து கிரியை செய்கிறார். ஆமென். காரணம் இல்லாமல் தேவன் உங்களை ஜெபத்தில் இணைக்கவில்லை. அவர் கிரியை செய்யும்படியாகவே தமது சமூகத்தில் காத்திருக்க கிருபைகளை பகிர்ந்து அளிக்கிறார். அவருடைய சமூகத்தில் காத்திருக்க கிருபைகள், அவருடைய பாதத்தில் தரித்திருக்க கிருபைகள், அவரிடத்திலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கிருபைகள். நீ தனிமையாய் நிற்கவில்லை. ஆவியானவர் உனக்கு துணையாய் எழுந்தருளியாயிற்று. ஓ என் மகனே, நீ தனிமை என்று உணராதே. எனக்கு யாரும் இல்லை என்று சிந்திக்காதே. ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் உன் கரத்தை பிடித்து நான் நடத்த துவங்குகிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெறுமைகளையும் நான் மாற்றி போடுவேன். நீ எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டாயோ அதே இடத்திலே நான் உன்னை உயர்த்தி உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ வெட்கப்பட்டு போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரகதலா ஷஹரதனா ரிஹமன ஹசியாத்தனரோ ரிபலகதலா ஷிகரதனா ரிகபல ஷகதனர பௌட்டியாரபனோ ரிகபாபாபாபல தரஹசஹரதனர. ஓ இதோ கர்த்தருடைய ஆவியானவர் புறாவை போல் அசைவாடுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு ஆதரவாய் அசைவாடுகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எடுப்பித்து கட்டும்படியாக உன் இருதயத்தை தேவன் இன்றைக்கு திரும்பவும் ஸ்திரப்படுத்துகிறார். ஆவியானவருக்குள்ளாய் திரும்பவும் உருவ ஊன்ற கட்டப்படுகிறாய். ஆத்துமாவே, உன் இருதயம் உன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளாய் பலன் கொள்ளுகிறது. ஆமென். சோர்ந்து போகாத. சத்துரு உன்னை விழத்தள்ள பண்ணி கொண்டிருக்கிறான். சத்துரு உன்னை அழிக்கும்படி, உன் ஆவிக்குரிய ஜீவியத்தை தகர்க்கும்படி, உன் பரிசுத்த வாழ்க்கையை கெடுக்கும்படி சத்துரு திட்டங்களை வைத்து கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆனா ஆவியானவரோ உன்னிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே எல்லா தீமைகளையும் நன்மையாக அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீ தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கு கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவித்து உன் தலையை தீவிரமும் திரும்பவும் நிமிர பண்ணும்படியாக ஓ ஹalleluya ஹalleluya உன் பரிசுத்த வாழ்க்கையை கட்டுகிறார் கர்த்தர். ஜெப வாழ்க்கையை திரும்பவும் இன்றைக்கு கட்டுகிறார். உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை திரும்பவும் ஆவியானவர் கட்டுகிறார். ஹalleluya ஹalleluya ரலதா ஷிகபலதர ரிகபலபோ ஷபலகசியாத்தனரோ. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் அசைவாடுகிறபடிய ஸ்தோத்திரம். மேல் வீட்டறையில் அசைவாடினது போல இந்த நாளில ஒவ்வொருவர் மேல நீர் நிழலிடுகிறபடியா ஸ்தோத்திரம். நீர் நிழலிடுகிறபடியா ஸ்தோத்திரம். நீர் நிழலிடுகிறபடியா ஸ்தோத்திரம். ரிகபாபா ஷிகலதனர. ஓ கர்த்தர் தமது கரத்தின் நிழலினாலே மூடுகிறார். கர்த்தர் தமது கரத்தின் நிழலினாலே மூடுகிறார். சோர்ந்து போகாத ஆத்துமாவே, உன் கண்ணீர் களிப்பாக மாற்றப்படுகிறது. ஆமென். உனக்கு ஆபத்து நாளிலே கர்த்தரே உனக்கு ஆதரவாய் எழுந்தருளியாயிற்று. நெருக்கத்தில் இருக்கிற உன்னை விசாலத்தில் கொண்டு வந்து வைக்கும்படியாக
நெருக்கத்தில் இருந்து கூப்பிடுகிற உன்னை விசாலத்தில் கொண்டு வந்து வைக்கும்படியாக கர்த்தருடைய நாசியின் சுவாசம் உனக்காக புறப்பட்டு வருகிறது. இதோ உன் சத்தத்திற்கு அவர் செவி கொடுக்கிறார். உன் கூப்பிடுதல் அவருடைய செவிகளில் எட்டியாயிற்று. அவர் வைராக்கியம் கொண்டு எழும்புகிறார். அவருடைய நாசியின் சுவாசத்தினாலே சத்துருக்கள் எரிக்கப்படுகிறது. ஓ, அவருடைய நாசியின் சுவாசத்தினாலே சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். ஆமென், ஆமென். உன் நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உனக்கு விசாலம் உண்டாக்குகிறார். ஆமென். தமது கரத்தை உனக்கு நேராக நீட்டி கர்த்தர் தமது பரிசுத்த கரத்தை உனக்கு நேராக நீட்டி உன் கரத்தை பிடித்து தூக்கி விடுகிறார். உன் கரத்தை பிடித்து தூக்கி விடுகிறார். இனி நீ விழுந்து போனவன் அல்ல, இனி நீ அமிழ்ந்து போனவன் அல்ல. கர்த்தருடைய கரம் இன்றைக்கு அநேகரை கை தூக்கி எடுக்கிறது. ஆமென். அந்த சத்துருவின் பிடியிலிருந்து கர்த்தர் கை தூக்கி எடுக்கிறார். பாவ கட்டிலிருந்து கை தூக்கி எடுக்கிறார். அந்த மந்திர கிரியைகளில் இருந்து ஆவியானவர் கை தூக்கி எடுக்கிறார். கர்த்தருடைய கை வல்லமைக்காக கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானுடைய பலத்த மகிமைக்காக ஸ்தோத்திரம். ஓரகதல ஷஹரதனோ ரிஹமனஹஸ்யாந்தனரஹம் தரபௌரியா ரிபலகத ஷஹரோ தீகமனோ ரகதல் கடரபலகஸ்யாந்தனர லகதல் கடபௌஷ்யாரகதரப லௌடகம் துரேதனகஸ்யாந்தனரோ ரிகபரபலபௌஷபலகதரகஸ்யாந்தனர. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒரு ஊழியக்காரர் இவனமாக தமது ஊழிய அனுபவத்தில் அவர் பேசும்போது அநேக HIV வியாதியினாலே பாதிக்கப்பட்ட சின்ன சின்ன பிள்ளைகள், இவர்களுக்கு எப்படி மருந்து செய்வது என்று தெரியாமல் ஒரு நாள் ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாய் ஜபத்திலே பிள்ளைகளை அமர்த்தி அப்படி பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதலுக்காக ஆவியானவர் அசைவாடும்படியாக அந்த பிள்ளைகள் மேலே ஆவியானவர் அசைவாடும்படியாக ஜெபிக்க ஜெபிக்க அந்த ஒரே நாளிலே அத்தனை பிள்ளைகள் மேலே இருந்த அந்த HIV வியாதி மறைந்து போகும்படி ஆவியானவர் கிரியை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அசைவாடும் போது வியாதிகள் மறைந்து போகும். ஆவியானவர் அசைவாடும் போது வியாதிகள் மறைந்து போகும். ஆமென். மருத்துவர் ரிப்போர்ட்டில் மாற்றம் உண்டாகும். அவர் அசைவாடும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை மாற்றப்படும். அவர் அசைவாடும் போது எல்லா ஒழுங்கின்மைகள் நீங்கி நிறைவு உண்டாகும். அவர் நிறைவின் ஆவியானவர். அவர் வரும்போது எல்லா குறைவுகளும் ஒழிந்து போகும். ஆமென், ஆமென். இன்றைக்கு ஆவியானவர் பேசுகிற வார்த்தை, எப்படி மண்ணான மனுஷனை மண்ணினால் உருவாக்கி தமது நாசியின் சுவாசத்தை அவன் மீது ஊதினாரோ அப்பொழுது மனுஷன் ஜீவ ஆத்துமாவா மாற்றப்பட்டான். இன்றைக்கு எல்லாரும் ஜெபிக்க போகிறீங்க, ஆவியானவரே என் மீது உங்கள் ஆவியானுடைய அசைவாடுதல் உண்டாகட்டும். உங்கள் நாசியின் சுவாசத்தை என் மீது ஊதுங்க ஆண்டவரே. ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய பலத்த அசைவாடுதல் என் வாழ்க்கையில உண்டாகட்டும். ஆமென். அவருடைய நாசியின் சுவாசத்தினாலே செங்கடல் இரண்டாய் பிளந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கி நின்ற நேரத்திலே துரத்தீர் கொண்டு வருகிற பார்வோனுக்கு முன்பதாக நாங்கள் என்ன செய்வோம் என்று திகைத்து நின்ற நேரத்திலே கர்த்தர் தமது நாசியின் சுவாசத்தை அனுப்புகிறார். செங்கடல் இரண்டாய் பிளந்து ஒரு புதிய பாதை அவர்களுக்காக உண்டானது. இதுவரை யாரும் கடந்திராத பாதை, இதுவரை யாரும் கடந்து போகாத பாதை. ஓ ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானவர் உங்களுக்காக புதிய பாதைகளை உண்டாக்குகிறார். புதிய பாதைகளை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஓ, நீங்க கிரகிக்க கூடாத காரியங்களை அவர் உங்களுக்காக செய்கிறார். எந்த காரியங்களை நினைத்து திகைத்து நிற்கிறீர்களோ, எந்த சத்துருவை கண்டு பயந்து நிற்கிறீர்களோ, நான் என்ன செய்வேன், எனக்கு வழி இல்லையே என்று திகைத்து நிற்கிற அந்த காரியங்களிலே ஆவியானவர் இன்றைக்கு புதிய பாதைகளை திறக்கிறார். தமது நாசியின் சுவாசத்தினாலே அவர் புதிய பாதைகளை உண்டு பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆவியானுடைய அக்கினி தழலை நம்புகிறீங்க? எத்தனை பேருடைய நாசிலிருந்து புறப்படுகிற ஜீவ சுவாசத்தை விசுவாசிக்கிறீங்க? ஓ, விசுவாசிக்கிற தேவ மக்கள் எல்லாரும் கைகளை தட்டி ஆவியானவர் இன்னும் பலமாய் கிரியை செய்யும்படியாக
உண்டாகும்படியாக, ஆவியானுடைய பலத்த ஆளுகை ஒவ்வொரு குடும்பங்களிலும் உண்டாகும்படியாக, துரத்தி கொண்டிருக்கிற சத்துரு அமிழ்ந்து போகத்தக்கதாக. ஓ ரகதி ஷகரமனோ ரிகபலமோ சம்தரமௌரியா ரிகபலமோ சம்தராதனகசியாதனரோ. கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. Yes, Jesus, 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 Jesus. Rika baba la shahara tune, Rika baba la da rahandadana, Dika mama shikara baladora. கர்த்தருடைய அக்கினி தழல் விழுகிறது. அவருடைய நாசிலிருந்து புறப்படுகிற அக்கினி தழல் தமது பிள்ளைகளை பற்றி பிடிக்கிறது. Rika la shagaradana. கர்த்தருடைய ஆவியானவர் அக்கினியாய் வந்து அமருகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அக்கினி தழலாய் வந்து அமருகிறார். ஒவ்வொரு குடும்பங்களிலும் பரிசுத்த ஆவியானுடைய பலத்த அசைவாடுதல் உண்டாகிறது. இதோ சத்துருவின் பலிபீடங்கள் தகர்க்கப்படுகிறது. கர்த்தர் வாழ்க்கையில் ஒரு அசைவை உண்டு பண்ணுகிறார். ஆமென், 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 ஆமென். அநேக நாட்களாய் காத்திருந்த அந்த காரியத்திலே கர்த்தர் ஜெயத்தை உண்டாக்குகிறார். ஓ ஹalleluya. நீ அநேக வருடங்களாய் காத்திருக்கிற அந்த காரியம், அநேக நாட்களாய் காத்திருக்கிற அந்த காரியத்திலே ஆவியானவர் ஜெயத்தை கட்டளையிடுகிறார். உனக்காக ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிறார். உங்களுக்காக ஒரு பாதைகளை அவர் திறக்கிறார். ரிகல ஷஹரதனோ ரிகமரகசியாத்தனரபலகசியாத்தனர லௌடே ரகதன் கடரமனகசியா லௌட ஸ்கைதகந்தரர பௌரியா ரிகபரபலபோ ஷபலகசியாத்தனர. ஆமென், 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 ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆவியானவருடைய அசைவாடுதலுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானுடைய பலத்த அசைவாடுதலுக்காக ஸ்தோத்திரம். வல்லமை உள்ளவருடைய பலத்த அசைவாடுதலுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நீட்டப்பட்டிருக்கிற ஓங்கிய கரத்திற்காக ஸ்தோத்திரம். அவருடைய நாசிலிருந்து புறப்படுகிற பட்சிக்கிற அக்கினிக்காக ஸ்தோத்திரம். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அக்கினி தழலுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. ஓ கர்த்தருடைய நாசின் சுவாசத்தினாலே சமுத்திரத்தின் மதகுகள் எப்படி திறவுண்டதோ அதே போல உங்க வாழ்க்கையை கர்த்தர் மதகுகளை திறக்கும்படி பண்ணுகிறார். மதகுகளை கர்த்தர் திறக்கும்படி வைக்கிறார். இதோ அணை புரண்டு வருகிற வெள்ளத்தை போல கர்த்தருடைய அளவில்லாத தேவ மகிமை உங்களுக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசிக்கிறவன் எவரும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். வாஞ்சிக்கிறவர்களை கர்த்தர் தமது அபிஷேகத்தினாலே நிரப்புகிறார். பூதலத்தின் அஸ்திபாரங்கள் அசைகிறது. உங்க குடும்பத்தில் சத்துரு போட்ட அஸ்திபாரங்கள் அசைக்கப்படுகிறது. ஹalleluya, ஹalleluya. உன்னிலும் பலவானா இருக்கிறவன் சத்துருக்களின் கைக்கு உன்னை விடுவிக்கும்படியாக ஆவியானவர் கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஹalleluya. Yes, Jesus. ரிகலா ஷகரதனோ அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இந்த இடம் அசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால்.
அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இந்த இடம் அசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே 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 அசைவாடும் ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் அபிஷேகிக்கிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை அபிஷேகிக்க விரும்புகிறார் சகோதரா. ஆவியானவர் உன்னை அபிஷேகிக்க விரும்புகிறார் சபையே. ஆமென். தேவ ஜனமே, இந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆவியானவர் உன்னை அபிஷேகிக்க விரும்புகிறார். கர்த்தர் தமது புதிய அபிஷேகத்தினாலே புது கிருபைகளினாலே உன்னை நிறைத்து திரும்ப உன்னை எழுப்பி பிரகாசிக்க பண்ண ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இழந்து போன அபிஷேகம் இரட்டிப்பாய் ஊற்றப்படுகிறது. இழந்து போன ஜெப ஆவி இரட்டிப்பாய் திரும்பவும் ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நினைத்தருளுகிறார். கர்த்தர் உன்னை நினைத்தருளுகிறார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நினைவு கூறுகிறார். ஆவியானவர் நினைத்தருளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா வெறுமைகளும் ஒழுங்கின்மைகளும் மாறி போகிறது. ஆவியானவராலே, நிறைவின் ஆவியானவராலே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நிறைவாக்கப்படுகிறது. உங்க குடும்ப வாழ்க்கை நிறைவாக்கப்படுகிறது. ஒன்றுமில்லையே, எனக்கு ஒரு நன்மை கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற அந்த இருதயத்திற்காக கர்த்தருடைய ஆவியானவர், நிறைவின் ஆவியானவர் நன்மைகளை காணும்படி இரக்கம் செய்கிறார். நன்மைகளை காணும்படி கிருபை பாராட்டுகிறார். இதோ கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் மலட்டு கர்ப்பங்களை உயிரடையும்படி செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மருத்துவ ரிப்போர்ட்டுகளை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒழுங்கின்மைகள் நீங்கி போகிறது. ஓ ஹல்லேலூயா. இனி நீ வெறுமையானவள் அல்ல. இனி நீ தனிமை அல்ல. இனி நீ ஒன்றுமில்லை என்று கலங்க வேண்டிய தேவையில்லை. இதோ சகலவற்றையும் உருவாக்குகிறவருடைய கரம் உன் வாழ்க்கையை திரும்பவும் காட்டுகிறது. ஆவியானவரே, ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே, அவருடைய சமூகத்தில் காத்திருக்க காத்திருக்க மாறுதல் உண்டாகிறது. அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாய் இருக்க இருக்க காரியம் மாறுதலாய் முடிகிறது. அவருடைய பாதத்திலே காத்திருக்க காத்திருக்க ஒழுங்கின்மைகள் குறைகள் எல்லாம் நீக்கப்பட்டு நிறைவு ஆசீர்வாதம் சம்பூரணம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. எந்த இடத்துல அழுகையோடு இருக்கிறீர்களோ, எந்த இடத்துல கண்ணீரோடு இருக்கிறீர்களோ, எந்த வீட்டிற்குள்ளாய் புலம்பலோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களோ, அதே வீட்டுக்குள்ளாய் கர்த்தர் ஆனந்த களிப்பை உண்டு பண்ணுகிறார். அதே கண்ணீரின் அனுபவத்திற்கு கர்த்தர் ஒரு களிப்பை ஏற்படுத்துகிறார். காத்திருக்க காத்திருக்க காரியம் மாறுதலாய் முடிகிறது. ஆமென், ஆமென், ஆமென். எஸ்தர் தன்னுடைய ஜனத்திற்காக தேவ சமூகத்தில் உபவாசமிட்டு காத்திருந்த அந்த நாட்களிலே கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினது போல இந்த 21 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுக்காக உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். கர்த்தர் ஒரு நன்மையை ஆயத்தப்படுத்தி அதை பெற்றுக்கொள்ளும்படியா இரக்கம் பாராட்டுகிறார். Yes, Jesus. Rikala shagaradano rikabalabo shanturadanaga siyatanaro. Hallelujah, 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 hallelujah. பாருங்க, இந்த வாரத்துல இந்த திங்கட்கிழமை நடைபெற்றதான ஒரு காரியம், ஒரு நம்ம சபையில இருக்கிற ஒரு தாயார் தொண்டையில ஒரு வலியினாலே மருத்துவமனைக்கு ஸ்கேன் எடுக்கும்படியாக போனாங்க. ஸ்கேன் எடுத்த நேரத்தில் தொண்டையில் 3 இடத்துல கட்டி இருக்குது, இதை உடனே நீங்கள் பார்க்கணும், இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லி பயங்கரமாக அந்த ரிப்போர்ட்டை எல்லாம் பயப்படுகிறது போல இருந்தது. மருத்துவமனையிலேருந்து வந்த உடனே அந்த ரிப்போர்ட்டை கொண்டு ஓடி வந்தாங்க. வந்து
ஆண்டுடைய சமூகத்தில் பலிபிடத்தில் வச்சாங்க. நாங்கள் எல்லாரும் இதிலே இருந்தோம். எங்கள் கையில் தந்த உடனே நான் அந்த ரிப்போர்ட்டை வாங்கி இந்த பலிபிடத்தில் அப்படி வைத்தேன். ஆண்டவரே, உங்கள் கரத்தில் வைக்கிற ஆண்டவரே, நீர் பார்த்துக்கொள்ளும், அது எந்த கட்டியாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி தெய்வ சமூகத்தில் இது கொஞ்ச நேரம் அவங்க பேசிட்டு இந்த காரியத்தை குறித்து பேசிட்டு அதை வாங்கி கொண்டு அவங்க போனாங்க. வேறு ஒரு மருத்துவமனையில் போய் ஸ்கேன் எடுத்து மறுநாள் பார்க்கும்போது எந்த கட்டியும் இல்லை. ஆவியானவர் இன்றும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஒருவருக்கு மாத்திரமல்ல, அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல, அவர் எல்லாருக்கும், அவரை தேடுகிற அத்தனை பேருக்கும் அவர் கிரியை செய்ய வல்லமையுள்ள கர்த்தர். இந்த நாட்களில், இந்த 21 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருங்க. ஆண்டுடைய சமூகத்தில் உங்கள் காரியங்களை வைங்க. பொருத்தனைகளோடு அவருடைய பாதத்தில் காத்திருங்க. எப்படி ஆரோனின் கோலை கர்த்தர் துளிர்க்கும்படி பண்ணினாரோ, அவருடைய சமூகத்தில் வைக்கப்பட்ட ஆரோனின் கோலை கர்த்தர் எப்படி துளிர்க்கும்படி பண்ணினாரோ, அதே போல் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்கும்படி பண்ணுவார். ஆமென், ஆமென். வியாதியோடு இருக்கிறவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறவர்கள் சத்துருக்களின் மேலே ஜெயத்தை காண்பீர்கள். கற்பத்தின் கனி இல்லாமல் கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை தரமாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் அற்புதத்தை செய்து, ஆமென், மலடியை கர்த்தர் பிள்ளை தாட்சியாய் மாறும்படி பண்ணுவார். ஆமென். தரித்திரத்திற்கு முடிவு உண்டாக்கி கர்த்தர் ஆசீர்வாதங்களை வைப்பார். அவர் வரும்போது, நிறைவானவர் வரும்போது எல்லா குறைவுகளும் ஒழிந்து போகும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் போது எல்லா சத்துருவின் கிரியைகளும் அழிக்கப்பட்டு போகும். அவர் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் கிரியை செய்கிறவர். தமது காற்றை அனுப்பி அசைவை உண்டு பண்ணுகிறவர். தமது காற்றை அனுப்பி எல்லாவற்றையும் மாற்றி போடுகிற ஆவியானவர். அவர் பலமாய் கிரியை செய்து தம்முடைய வல்லமையுள்ள கிரியைகளை நடப்பிப்பார். தொடர்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருப்போம். ஆமென், ஆமென், ஆமென். ஆவியானவர் இன்னும் பலத்த கிரியைகளை செய்யும்படியாக அப்படி கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? எஸ் ஜீசஸ். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஆமென், தேவனுடைய பாதத்தில் நாம் காத்திருக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக 21 நாட்கள் ஆண்டுடைய பாதத்தில் நாம் காத்திருந்து ஜெபிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். நிச்சயமாய் இந்த 21 நாட்கள் ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மயப்படுத்துவோமா? ஆமென், ஆமென், அல்லேலூயா. காத்திருக்கத்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, ஆமென். பரிசுத்த ஆவியானவருக்காக சீசர்கள் எல்லாம் மேல் வீட்டறையில் போய் காத்திருந்தாங்க. அதே போல நாம் இந்த 21 நாட்களும் முடிந்தால் ஒரு நேரம் உபவாசத்தோடு கூட ஆண்டுடைய பாதத்தில் காத்திருங்க. நீங்கள் எந்த காரியத்தில் ஆமென் அற்புதம் வேணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்களோ அந்த காரியத்தில் நிச்சயம் ஆண்டவர் அற்புதத்தை காண பண்ணுவார். அல்லேலூயா. அநேக சாட்சிகளை எழுப்ப போகிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஒரு வேத வார்த்தையை தியானித்து தொடர்ச்சியாக ஜெபிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். அப்ப யாரு தெய்வம்? கர்த்தர் தெய்வம். அப்ப கர்த்தர் யாரு? ஆவியானவர். ஆவியானவர் கர்த்தர் என்ற வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏன் கர்த்தர் ஆவியானவராய் இறங்கி வர வேண்டும்? பைபிள்ல படிக்கும்போது பிதாவை கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரனாகிய இயேசுவை கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானா நமக்கு என்ன 3 தெய்வமா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லை, ஒரே தெய்வம்தான். அல்லேலூயா. நமக்கு ஒரே தெய்வம்தான், ஒரே கர்த்தர் தான். ஆனால் 3 ஆழ்தன்மையோடு செயல்படுகிறார்கள். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவன்
திரியேக தேவன். அல்லேலூயா. 3 ஆழ்தன்மையில் மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். எப்படி? நம்ம குடிக்கிற தண்ணியை எடுத்துக்கொள்வோம். அந்த தண்ணி ஐஸ் கட்டியா இருக்கிறது போல, நீராவியா இருக்கிறது போல. ஒன்று தண்ணீர், ஐஸ் கட்டி, நீராவி. அதே போல ஒரு மனுஷன் ஆவி, ஆத்ம, சரீரம் மூன்றும் ஒன்றா இருக்கிறது போல நம்ம பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் ஒன்றாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த மனிதனை உண்டாக்கும் போது, இந்த பூமியை உண்டாக்கும் போது, இந்த வானத்தை உண்டாக்கும் போது மூவரும் சேர்ந்து தான் உண்டாக்கினார்கள். ஆதியாகம புத்தகத்தில் நம்ம படிச்சோம்னா தெரியும், மூவரும் சேர்ந்து தான் உருவாக்கினார்கள். நம்முடைய சாயலாக மனிதனை உண்டாக்குவோமாக, உண்டாக்குவோமாக. மூவரும் சேர்ந்து என்னது? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் மூவராய் இணைந்து நம்முடைய சாயலாய் மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி மனிதனை தேவ சாயலாய் சிருஷ்டித்தார்கள். இப்ப தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் இந்த சாத்தானுடைய சோதனை நிமித்தமாய் விழுந்து போய் பாவம் செய்த பின்பதாக தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டான். தேவனை விட்டு தூரமாய் போனதுனால இப்ப மீண்டும் தேவனோடு கூட கிட்டி சேர வைக்கும்படியாக முதலாவது யாரை கொடுக்கிறாப்புல? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுக்கிறாப்புல. யார முதலாவது கொடுக்கிறாப்புல? கர்த்தராகிய இயேசு. அப்ப இயேசு யாரு? கர்த்தர். இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம நீதிமானாய் மாற்றப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் என்று சொல்லி ஜனங்கள் அறியாதபடியினாலே, அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் என்பதை ஜனங்கள் அறியாதபடியினாலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து என்னென்னமோ பேசுறாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர். இயேசுவை கர்த்தர் என்று அறியாதபடியினாலே இந்த சீசர்கள் என்ன பண்றாங்க? மீன் பிடிக்க போறாங்க. இயேசுவை கர்த்தர் என்று அறிந்த பின்பதாக ஒரு வார்த்தையும் பேச துணியவில்லை. இப்ப இயேசு நமக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வைக்கிறார். கர்த்தராய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இங்க பூமியில கடந்து வருகிறார். எதுக்காக? இயேசுவின் மூலமாய் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் மீண்டும் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி, அதே போல தேவனுடைய சாயலாய் மாற வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் மரண பரியந்தம் ஒருவன் மேல் அமர்ந்து அவனை நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஒழுங்கின்மை வெறுமை மாறாது. அல்லேலூயா. ஒழுங்கின்மை வெறுமை மாறணும்னா யாரு வேணும்? பரிசுத்த ஆவியானவர் வேணும். அல்லேலூயா, ஆமென். ஒரு வசனத்தை படிங்க. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, நாமெல்லாம் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே, அந்த வசனத்தை திரும்ப படிங்க. ஆவியாய் இருக்கிற கர்த்தரால், கர்த்தர் யாரு? ஆவியாய் இருக்கிற கர்த்தரால், அந்த சாயலாக தானே, அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். நம்ம எந்த சாயலை இழந்து போனோம்? பாவம் செய்ததுனால தேவ சாயல, அந்த மகிமையின் சாயலை இழந்து போனதுனால இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்து, இப்ப பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்து மீண்டும் நம்ம தேவ சாயலாய், அந்த மகிமையின் சாயலாய் மாற்றும்படியாக ஆண்டவர் பிரயாசப்படுகிறார். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் யாரு? ஆவியானவர். இயேசு எதற்காக? கர்த்தராய் இருக்கிற இயேசு எதற்காக கொடுக்கப்பட்டார்? நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு மன்னிப்பு பெற்றுக்கொள்ளும்படியாய். பரிசுத்த ஆவியானவர் எதற்கு கொடுக்கப்படுகிறார்? நம்ம இழந்து போன அந்த தேவ சாயலை நாம பெற்றுக்கொள்ளும்படியாக. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் முதல் நாள்ல நம்மை முதலாவது ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒரு விசை ஒப்பு கொடுத்து
ஆண்டவரே நம்முடைய ரத்தம் ஒரு விசை கழுவட்டும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிக்க போகிறோம். ஒருவேளை நீங்க பரிசுத்த ஆவியானவரை இழந்திருக்கலாம், இல்லை நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இதுவரை நான் பெறல அப்படின்னு சொன்னாலும் சரி, இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு விசை இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அந்த மேல் வீட்டறையிலே காத்திருந்தவர்களைப் போல அப்படியே ஆண்டுடைய சமூகத்திலே முழங்கால் படிக்கட்டு பரலோக தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிப்போமா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு விசை நம்மை முழுவதுமா இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுப்போமா? அப்படியே இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்து இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல வந்து இறங்கி ஆளுகை செய்ய விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் மேல் புறாவின் ரூபம் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் இறங்கினது போல இன்னைக்கு இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்க ஆசைப்படுகிறார். அதற்கு தடையாய் நம்முடைய பாவங்கள் இருக்குமையானால் ஒரு விசை கல்வாரி இரத்தத்துக்குள்ளாக எல்லாரும் ஒப்பு கொடுத்து அப்படியே 2 கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி, யாரும் சிந்தையை சிதற விடக்கூடாது. இந்த நாளிலிருந்து ஆண்டவருடைய கிரியை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. உங்களுடைய வெறுமைகள் மாறப்போகிறது. உங்களுடைய ஜெப ஜீவிதத்திலே ஒரு மாற்றம் வரப்போகிறது. ஆமென். ஜெபிக்க விடமாட்டேன் என்று போராடுகிற சத்துருடைய கிரியைகள் எல்லாம் இந்த நாளில் அழிக்கப்பட போகிறது. இன்னைக்கு முதலாவது உங்களுடைய ஆவியிலே ஒரு விடுதலை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். ஆமென். ஒரு விசை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாக உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நம்முடைய விலாவிலிருந்து வடிந்த பரிசுத்த இரத்தம் என்னை ஒரு விசை மூடட்டும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, நம்முடைய விலாவிலிருந்து வடிந்த பரிசுத்த இரத்தம் என்னை ஒரு விசை மூடட்டும். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்துக்குள்ளா என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். நீங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள தெய்வமா இருக்கிறார். அப்படியே ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, உடைய கல்வாரி இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லுங்க. ஒப்பு கொடுங்க. நாவை திறந்து ஒப்பு கொடுங்க. ஆமென். ஆண்டவர் இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கழுவி சுத்திகரிக்க ஒப்பு கொடுங்க. ஆமென். ஆண்டவரே, என்னை உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரை என்னை உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஆளுகை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. நீங்க சரியாய் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, உங்கள் பலிபீடத்தை நீங்கள் சரியாய் செப்பனிடும் போது, இன்னைக்கு ஆண்டவருடைய ஆக்கனே, பரிசுத்த ஆக்கனே உங்கள் மேல பலமாய் வந்து இறங்குகிறதை பார்ப்பீர்கள். ஆவியானுடைய அசைவாடுதலாய் நீங்கள் முழுவதுமாய் உணர்வீர்கள். தேவ பிரசன்னங்கள் தொடுவதை நீங்கள் உணர்வீர்கள். ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஹalleluya. ஓ ரீமா லா ரா ஷாகா லாரா. ஆமென். ஆண்டவரே, நாம திறந்து யாரும் மௌனமா இருக்க கூடாது. யாரும் மௌனமா இருக்க கூடாது. எல்லாரும் நாம திறந்து ஜெபிக்கணும். எல்லாரும் நாம திறந்து போராடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உடைய கல்வாரி இரத்தம் மூடட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உடைய கல்வாரி இரத்தம் மூடட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்பட்ட இடத்திலே, ஓ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரா ஏற்றுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியிலே இப்பொழுதே புறாவின் ரூபம் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் வந்து அமருகிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்து அமருகிறார். ஆமென். கர்த்தராய் ஆவியானவர் சொல்லுகிறார், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரே, மனுஷன் முகத்தை பார்ப்பார், கர்த்தராகிய நானோ உன் இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி, ஓ கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராய் இருக்கிற ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் இருதயத்தை பார்த்து சொல்லுகிறார், உன் இருதயத்தை நான் பார்க்கிறேன். கரங்களை தட்டி ஊக்கமாய் ஜெபிங்க. ஆமென். இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டும்படியாக, கட்டுண்டவர்களை கட்ட அவிழ்க்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்தில் கிரியை செய்கிறார். இந்த நேரத்தில் கிரியை செய்கிறார். கரங்களை தட்டி, ஆவியானவரே என் மேல வந்து அமருங்கப்பான்னு சொல்லுங்க. என் மேல வந்து அமருங்கப்பா, என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பா, என்னை முழுவதும் மூடுங்கப்பான்னு சொல்லுங்க. ஆவியானவரை கூப்பிடுங்க. கர்த்தராய் இருக்கிற ஆவியானவர் நீங்க கூப்பிட உங்களை ஆளுகை செய்து ஆசீர்வதிப்பார்.
ஹalleluya ஹalleluya. ஓ ரீமா லாபா ரா ஷாகாலாரா, ரீமா லாபா ரா ஷாகாலாரா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவியில் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக, ஆவியானுடைய வல்லமை இறங்குவதாக. ஆவியானவர் புறாவை ரூபம் கொண்டு இறங்கி ஆளுகை செய்கிறார். ஒழுங்கின்மை வெறுமையுமா இருக்கிற ஆத்மாவே, உன்மேலே ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் கட்டுகளை உடைக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் கட்டுகளை உடைக்கிறார். ஒரு ஜெப ஜீவிதம் உன்னுடைய வாழ்க்கையில உண்டாகிறது. ஜெபிக்க விடமாட்டேன் என்று கட்டுகிற பொல்லாத ஆவிகள் உன்னை விட்டு வெளியேறுகிறது. ஆவியினர் விடுதலையை பெற்றுக்கொள், கரங்களை தட்டி பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. பேசு, நாவை திறந்து பேசு. ஆமென் 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 ஆமென். நாவை திறந்து ஆமென். ஆவியானவர் கர்த்தர் என்பதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜெபிக்க வேண்டும். ஆவியானவர் கர்த்தர் என்று நம்புகிற ஒவ்வொரு ஆத்மாவும் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜெபிக்க வேண்டும். நீ ஜெபிக்க ஜெபிக்க ஓ ஆவியானுடைய வல்லமை உன் மேல வெளிப்படுகிறது. ஓ ரீமா லாரா ஷாகாலா, ரீமா லாகாலாரா. விடாத விடாத நாவை திறந்து போராடு, நாவை திறந்து போராடு. ஆமென் 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 ஆமென். ஹalleluya. ஓ ரீமா லாபா ரா ஷாகாலாரா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆமென் 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 ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள கர்த்தர், வல்லமை உள்ள கர்த்தர், பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது, வல்லமை வெளிப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே உன்னத வல்லமை வெளிப்படுகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள், கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஓ ரீமா லாபா லாபா ரா ஷாகாலா, ரீமா லாகாலாரா. ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்குவீராக, ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் அமரவீராக. அக்கினி சட்டைகளை அடித்து ஆவியானவர் வா மேல பலமாய் அமருகிறார். அக்கினி சட்டைகளை அடித்து வா மேல அமருகிறார். ஓ சகோதரி, வா மேல ஆவியானவர் பலமாய் அமருகிறார். ஓ பெற்றுக்கொள், அக்கினி மகிமை உன் மேலே மூடுகிறது. ஓ ரீமா லாபா லாபா ரா ஷாகாலா, ரீமா லாகாலாரா. ஆமென் 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 ஆமென். கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீ நீங்களாக்கி விடுவிக்கப்படுகிறாய். கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கப்படுகிறாய். ஆமென். உன் மேல் எழும்புகிறவர்களை உன் கீழ் மடங்க பண்ணுகிறார். உன்னை பலத்தால் இடை கட்டுகிறார். பெற்றுக்கொள்ளப்பா. ஆமென் சகோதரா, பெற்றுக்கொள். உன்னை கர்த்தர் பலத்தால் இடை கட்டுகிறார். உன்னத பலம் உன் மேலே இறங்கி வருகிறது. எஸ் ஃபயர். உன்னத பலம் உன் மேலே இறங்கி வருகிறது. Yes, thank you, Lord. விடாத விடாத போராடி ஜெபம், போராடி ஜெபம். ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ரீமா லாரா ஷாகாலாரா. ஆமென் ஆமென் ஆமென். அக்கினியை போட வந்து இப்பொழுதே பற்றி எரியும் என்று சொன்னபடி பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே பற்றி எரிவதாக, பற்றி எரிவதாக, பற்றி எரிவதாக. நிறைந்த நாணலை முறியாதவர், அங்கே எரிகிற திரிய அணையாதவர் இப்பொழுதே பற்றி எரியட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே. விடாத விடாத போராடி ஜெபம், போராடி ஜெபம். ஆமென் 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 ஆமென். ஹalleluya. ரீபா லா ரா ஷாகாலாரா. மகிமையின் மேல் மகிமை அடையும்படியாய் உன்னை தேவ சாயலாய் மாற்றும்படியாய் ஓ உன்னுடைய கர்த்தர், கர்த்தராய் இருக்கிற ஆவியானவர் வா மேல அமருகிறார், வா மேல அமருகிறார். ஆமென். தேவ சாயலாய் ஓ கெடுத்து போட்ட பொல்லாத வல்லமை, பொல்லாத சத்துரு இன்னைக்கு வெட்கப்படுகிறார். பொல்லாத பிசாசு இன்னைக்கு வெட்கப்படுகிறார். உன்னை மீண்டும் தேவ சாயலாய் கர்த்தர் வரைந்தெடுக்கிறார். உன் மேல தேவ மகிமை இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஓ ரீமா லாபா லாபா ரா ஷாகாலாரா. ஓ ரிமா லபா ரபோ ஷபா லமா லிமா லபா ரபாரா. ஆமென். தேவ ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஆமென். உனக்கு இன்னைக்கு ஜீவன் உண்டாகிறது, உனக்கு ஜீவன் உண்டாகிறது, உனக்கு பலன் உண்டாகிறது. நன்றி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய பலத்தினால் இடை கட்டுவீராக. ஓ ரீஷா காலாரா. ஹalleluya. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, கணுக்கால் அளவும் போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே,
நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கரங்களை தட்டி ஜீவ தண்ணீரே, உற்சாகமா எல்லாரும், வற்றாத நதியாக வாரும் போதகரே, வாருமையா சத்தமாய் வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. அப்படியே கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் ஹல்லேலூயா ஆமென். அபிஷேகம் பெறாத பிள்ளைகளை கர்த்தர் தொடுகிறார். ஆமென். கர்த்தர் தொடுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் தொடுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகம் பண்ணுகிறார். அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட கர்த்தர் தொடுகிறார். புதிய பாஷைகள் உண்டாகிறது. ஓ பேசு நாவ திறந்து, ஓ ராகா லாரா ரிமா லமோ ரபோ ஷாகா லாரா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவியிலும் இப்பொழுது தேவ அபிஷேகம் ஊற்றப்படுகிறக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை தட்டு. ஓ ரீமா லாபா லீபா லாரா ஷாகா லாரா. ஆமென் 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 ஹல்லேலூயா ஆமென். இதோ கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ. நீயோ காற்றை காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனால் பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பி வழியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவரே கர்த்தர். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தரா இருக்கிற ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட நீ கிரகிக்க கூடாத காரியம் உன்னுடைய வாழ்க்கையில செய்வே, நீ கிரகிக்க கூடாத காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில செய்வே. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ அதிசயங்களை காண்பாய், அதிசயங்களை காண்பாய், ஆச்சரியங்களை காண்பாய். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நீ நன்மைகளை காண்பாய். ஓ ரீமா லாபா லாபா ரா ஷாகா லாரா, ஓ ரீமா லாபா ரா ஷாகா லாரா. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன். ஆமே ஆமே. கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆமே. ஓ மலடி சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாய் மாற்றப்படுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே நன்மைகள் நடக்கிறது. ஆமே. கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய கரத்தினால் ஓ நிரப்புகிறார், ஓ நிரப்புகிறார். அளவில்லாமல் அளவில்லாமல் தேவ மகிமை உன்னை நிரப்புகிறது. ஓ ரீமா லாபா ரா ஷாகா லாரா. ஆமென். ஒரு வாஞ்சையோட தாகத்தோடு மானானது நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல் ஆத்மாவை கதறு. என் மேல வந்து அமருங்கப்பான்னு சொல்லு, என் மேல வந்து அமருங்கப்பான்னு சொல்லு. ஆமே. நீ பரிசுத்த ஆவியானவரை வரவேற்க வரவேற்க, நீ பரிசுத்த ஆவியானவரை அழைக்க அழைக்க, உன் மேல வந்து அமரவா, உன் மேல வந்து தங்குவா. ஓ உன்னத பலம் உன்னை மூடுகிறது. ஓ உன்னத பலம் மூடுகிறது. உன்னை சுற்றிலும் போராடி கொண்டிருக்கிற அல்ல சர்ப்பத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நிர்மூலமாகி போகிறது. ஒரு அக்கினி அபிஷேகம் உன் மேலே இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீமா லாபா லாபா ராகா லாரா. ஆமென். கர்த்தர் உன்னை நிரப்புகிறாரப்பா, கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். ஆமென். ஸ்திரீயின் வயிற்றை திரவியத்தால் நிரப்பும் போது அப்பொழுது அவர்கள் புத்திர சந்தானம் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நிரப்புகிற கர்த்தர், உன்னை நிரம்பி வெளியே செய்கிற கர்த்தர். ஆவியின் வல்லமையினாலே உன்னை நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியினால் வல்லமையினாலே உன்னை நிரப்புகிறார். இயேசுவின் நாமத்தினாலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கிறது. ஆமென். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். அமர்ந்த ஆத்மாவே, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஆத்மாவே, தேவ வல்லமை இறங்கி வருகிறது. உனக்காக ஒரு விடுதலை இறங்கி வருகிறது.
ஓ ரீபா லாபா ரா ஷாகாலாரா. அடைக்கப்பட்டிருக்கிற வாளிகள், அடைக்கப்பட்டிருக்கிற வழிகள் உனக்காய் திறக்கிறது. கர்த்தரே திறக்கிறா. சத்துரு அடைத்து வைத்திருக்கிற வழிகளை ஓ கர்த்தரே திறக்கிறா. இப்பொழுது தேவ மகிமை, ஆமென், தேவ மகிமை உன் குடும்பத்தில் இறங்கி வருகிறது. உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பொல்லாங்கருடைய வல்லமைகளும் இந்த நாள் அழிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் உன்னை விடுவிக்கிறார். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஹalleluya hallelujah hallelujah. ஓ ரீமா லாபா லாபா ரா ஷாகாலாரா. ஆமென் ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே நீர் வல்லமையாய் அமருவீராக, வல்லமையாய் அமருவீராக. ஆமென் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வெறுமையும் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வெறுமையும் இப்பொழுது ஒளிந்து போகிறதுக்கு நன்றி. குறைவுகள் மாறுகிறதுக்கு நன்றி. நிறைவு உண்டாகிறதுக்கு நன்றி தகப்பனே. ஹalleluya hallelujah. ஓ ரீமா லாபா ரா ஷாகாலா ரீமா லாகாலாரா. அப்படியே கரங்களை தட்டி நாவ திறந்து துதிங்க பாப்போம். கரங்களை தட்டி நாவ திறந்து துதிங்க. இருக்கிற விடுதலையோடு கூட கரங்களை தட்டி துதிங்க. நீங்க ஜெபிக்கும் போது உங்க வாஞ்சையை பார்த்து தான் ஆண்டவர் உங்களை நிரப்புவா. ஆமென் 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 ஆமென். ஹalleluya ரீபா லாபா ரா ஷாகாலாரா. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஓ சகோதரா, நீ யுத்த நாளுக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட குதிரை என்று கர்த்தர் சொல்லுகிறார். யுத்த நாளுக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட குதிரை. ஆமே ஆமே. குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தமாக்கப்படுகிறது. ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த 21 நாட்கள் ஜெபம் ஆமே உன்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்ற போகிறது. உன்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்ற போகிறது. ஆமே. உனக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போகிறார். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு ஜெயம் உண்டாக போகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள். கர்த்தரை தொடுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய அபிஷேகம், அபிஷேக தைலம், எஸ் ஃபயர், ஆமென், நிரப்புவதாக. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. ஓ ரீமா லா ரா ஷாகாலா ரீமா லாகாலாரா. ஆமென் ஹalleluya hallelujah hallelujah hallelujah. ஆமென் ஹalleluya. அப்படியே முடிந்தவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி ஜபிக்கிற உனக்கு ஜெயம் கர்த்தரால் வரும். தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. தானியேல் ஜபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தான். இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு நல்ல ஜபிக்கிற ஒரு ஜபாவிய தரணும் ஆண்டவரே. ஜபத்திற்கு எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது. பல மணி நேரங்கள் ஆண்டவரே ஆவியில நிறைந்து ஜபிக்கிற ஒரு ஜப அபிஷேகத்தை எனக்கு நீங்க தாங்கப்பான்னு கேளுங்க. நாவ திறந்து கேளுங்க. ஆண்டவரே ஆவியில நிறைந்து ஜபிக்கிற ஜபம், ஒரு யுத்தம் பண்ணி ஜபிக்கிற ஒரு ஜபம் எனக்கு வேணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஜப ஆவியா எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து கதறி அழுது ஜபித்தது போல, போராடி ஜபித்தது போல ஒரு ஜபிக்கிற ஒரு ஜப அபிஷேகத்தை இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க. கர்த்தரா இருக்கிற ஆவியானவர் அதை உங்களுக்கு தர வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். நாவத்திறந்து போராடுங்க. நாவத்திறந்து கேளுங்க. ஆண்டவரே எனக்கு ஜபிக்கிற ஜபாவிய தாருங்கப்பான்னு சொல்லுங்க. ஆமே. நீ ஜபிக்க விரும்புகிற போதே, நீ ஜபிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுகிற போதே பரிசுத்த ஆவியானவர் உன் மேல ஆமென் வந்து அமருகிறா. அக்கினி சட்டைகளை அடித்து உன் மேல அமருகிறா. ஆமே. உன் மேல ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. அக்கினி இறங்கி வருகிறது. ஆமென். அக்கினி இறங்கி வருகிறது. உன் ஜபத்தில் விடுதலை உண்டாகிறது. உன் நாவின் கட்டு அவிழுகிறது. நாவை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தினால போ, வெளியே போ. இயேசுவின் நாமத்தினால நாவின் கட்டுகள் அவிழுவதாக. ஒரு அக்கினி ஒவ்வொருடைய நாவில இறங்கட்டும் ஆண்டவரே. ஜபே ஜபே ஜபே
நாவை திறந்து ஜெபி. நாவுல ஒரு அபிஷேகம், நாவுல ஒரு அபிஷேகம். ஏசாவோட நாவை தொட்டது போல உன் நாவுல ஒரு அக்கினி தழல் தொடுகிறது, தொடுகிறது. உன் நாவு ஆண்டவர் ஆமென் கருக்கான பட்டயமாய் மாற்றுகிறார். ஆமென். விட்டுக்கொடு, விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. நாவு ஆண்டவர் தொடுகிறாரு. ஓ ரீமா லா கா லா ரா ரிமா லமா ரபோ ஷபலப லிபலபரா. பேசு, பேசு, நாவை திறந்து பேசு. ஹalleluya. ஓ ரீமா லாபா ரா ஷாகாலாரா. ஆமென், ஆமென், ஹalleluya. ஓ நாவுல ஆண்டவர் வார்த்தைகளை வைக்கிறார். பேசுப்பா, நாவுல வார்த்தைகளை வைக்கிறார். ஆமென். அதுதான் உன்னுடைய விடுதலைக்கான வார்த்தை, அதுதான் உன் விடுதலைக்கான வார்த்தை. உன் நாவுல கர்த்தர் வைக்கிற வார்த்தையை சத்தமா சொல்லு, சத்தமா சொல்லு, சத்தமா சொல்லி ஜெபி, சத்தமா சொல்லி ஜெபி. ஆவியானவர் உன் நாவுல வார்த்தைகளை வைக்கிறார். உன் விடுதலைக்கான வார்த்தை, உன் குடும்பத்தின் விடுதலைக்கான வார்த்தை. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். வார்த்தை வருகிறது. ஓ ரீபா லாபா லிமா லாபா ரா ஷாகாலாரா ரிமா லமா ரபோ கடரபோ ஷபலமா லிமா லபா ரிபா ரபரா. ஆமென், 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 ஆமென். நீ ஜெபிக்க ஆரம்பிக்கிற வேளையில பரிசுத்த ஆவியானவர் உன் மேல இறங்கி வருகிற வேளையில அசுத்த ஆவிகள் அலறி ஓடும், அசுத்த ஆவிகள் அலறி ஓடும். உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய் ஆமென் போராடுகிற பொல்லாத அசுத்த ஆவிகள் ஓ வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. போ வெளியே இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பங்களை விட்டு போ இயேசுவின் நாமத்தில் மாறி போ. பேசு, பேசு, நாவை திறந்து போராடி ஜெபம். ஹalleluya. ஓ ரீமா லாபா ரா ஷாகாலா ரீமா லாகாலா ரா. ஆமென். நீ இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட ஜனம், நீ இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட ஜனம். இனி உனக்கு விரோதமா வாத போராட முடியாது. இனி உனக்கு விரோதமா அந்த மந்திரவாதத்தின் வல்லமை போராட முடியாது. ஆமென். இனி உனக்கு விரோதமா அந்த செய்வினைகள் போராட முடியாது. இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட ஜனம். நீ நாவை திறந்து சொல்லு, நான் இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறேன். பொல்லாத சாத்தானே எனக்கு முன்பதாக போராட முடியாது. நான் ஆவியானவரால் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஆவியின் ஆச்சார ஓ நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். கரங்களை தட்டி சொல்லு, நாவை திறந்து சொல்லு. நீ சொல்ல சொல்ல உனக்கு விடுதலை. ஓ ரீமா லாபா லாபா ரா ஷாகாலாரா. ஓ ரீமா லபா ரபோ ஷபா லமா லிமா லபரா. ஆமென், 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 ஆமென். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனமே ஆனந்த களிப்பு உனக்கு உண்டாகிறது, ஆனந்த களிப்பு உனக்கு உண்டாகிறது. ஆமென். நீ சீயோனுக்குள்ளே பிரவேசிப்பாய், நீ தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பாய். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஜெபி. ஓ ரீமா லாகாலாரா. பேசு, 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 நாவை திறந்து. ஹalleluya. ஓ ரிமா லமா ரபோ ஷபா லமா லிமா லபரா. ஆமென், ஆமென், ஆமென். நித்திய மகிழ்ச்சி உன் தலை மேல் ஆண்டவர் வைக்கிறாரு. நித்திய மகிழ்ச்சி பெற்றுக்கொள்ளுமா, நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல வைக்கிறாரு. ஆமென். சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு ஓடி போகிறது, ஓடி போகிறது. ஆமென். சந்தோஷம் மகிழ்ச்சியையும் நீ காண்கிறாய், நீ காண்கிறாய். ஆமென். உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிவடைகிறது, இன்றோடு முடிவடைகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிவடைகிறது. ஆமென். நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியம் உனக்காய் கர்த்தர் செய்கிறார், உனக்காய் கர்த்தர் செய்கிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். உனக்காய் கர்த்தர் புதிய வழிகள், புதிய வழிகள் கர்த்தர் திறக்கிறார். ஓ ரீமா லாபா 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 ரா ஷாகாலா ரீமா லாகாலாரா. கர்த்தரா இருக்கிற ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகள் என்னால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் ஓ பெரிதா இருக்கும் என்று சொல்லி கர்த்தரா இருக்கிற ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கரங்களை தட்டி துதி. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் உனக்கு பெரிதா இருக்கும். கரங்களை தட்டி துதி. நன்றி தகப்பனே. ஓ ரிமா லாபா லிமா லாகாலா ரி ஷாகாலாரா. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. கர்த்தர் அக்கினியினாலோ தமது பட்டயத்தினாலோ உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு முன்பதாக யுத்தம் பண்ணுகிறார். உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு முன்பதாக யுத்தம் பண்ணுகிறார். ஆமென். உன் பக்கத்தில் 1000 பேரோ உன் வலதுபுறத்தில் 10000 பேர் வரட்டும். ஆமென். அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது. கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறார், கர்த்தரே உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். கரங்களை தட்டி துதி, கரங்களை தட்டி
தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உன் சாப கட்டுகள் உடைகிறது. ஓ சாப கட்டுகள் உடைகிறது. பாவத்தின் வேர் அரைக்கப்படுகிறது. பாவத்தின் வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுகிறது. கரங்களை தட்டி துதி. ஓ ரீமா லாபா லாபா ரா ஷாகாலா ரீமா லாகாலாரா. ஆமென் 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 ஆமென். ஹalleluya. திறந்த முகமாய் கண்ணாடியிலே ஆமென் கர்த்தருடைய மகிமையை காண்கிறது போல ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம், மறுபமாகிறோம். ஆமென். ஆவியாய் இருக்கிற கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து உம்முடைய மகிமையினாலே நாம் மூடுங்கப்பான்னு சொல்லுங்க. உடைய மகிமையினால நாம் மூடுங்கப்பா. நாவ திறந்த உடைய மகிமையினால மூடுங்க ஆண்டவரே. மகிமைய மேல் மகிமை அடையணும். கோழி அடை காக்கும் போது அந்த கோழியுடைய சட்டைக்கு அடியில் இருக்கிற அந்த முட்டைகள் அந்த கோழியை போல ரூபம் கொண்டு பொரிப்பது போல இன்னைக்கு அவருடைய சட்டைக்குள்ள இருக்கிற நாம, ஆவியானுடைய சட்டைக்குள்ள இருக்கிற நாம மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவருடைய சாயலாய் தாமே, அவருடைய சாயலாய் தாமே, தேவ சாயலாய் ஓ மாறும்படியாய் விருப்பப்படுகிற ஆத்மாவே, இழந்து போன தேவ சாயலாய் மாறும்படியாய் விருப்பப்படுகிற ஆத்மாவே, உன் சத்தம் பரலோகத்துக்கு நேரா எழும்பட்டும். உன் சத்தம் தேவனுக்கு நேரா எழும்பட்டும். கரங்களை தட்டி கூப்பிடு. என் மேல உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும்னு சொல்லு. ஓ ரீபாலா ராஷாகாலாரா. பேசு பேசு. ஹalleluya. மகிமை மகிமை மகிமை. மாமிசமான யாவர் மேலும் தேவ மகிமை இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. ஆமென். ஹalleluya. வெளியரங்கமாகிறது தேவ மகிமை, வெளியரங்கமாகிறது தேவ மகிமை. தேவ மகிமை வெளிப்படுகிற இடத்திலே அற்புதம் உண்டு, அற்புதம் உண்டு. கரங்களை தட்டி ஓ ரீமா லாபா ராஷாகாலாரா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய மகிமையை காணட்டும். இயேசுவே, கானா ஒரு கல்யாண வீட்டில் உம்முடைய மகிமை வெளிப்படுத்தினீர். அந்த இடத்தில் இந்த குறைவுகள் நிறைவாய் மாறினது போல உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுடைய குறைவுகள் ஓ நிறைவாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நிறைவாய் மாறுவதாக. எல்லாரும் கரங்களை தட்டி துதிங்க பாப்போம். ஹalleluya hallelujah. ஓ ரீமா லாபா ரா ஷாகாலா ரீமா லாகாலாரா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹalleluya. ஓ ரீமா லாபா ரா ஷாகாலாரா கபோ ஷமலி மலபரபரா. தொடர்ச்சியாக இந்த 21 நாள் ஜெபத்தையும் பரிசுத்த ஆவியானவர், நம்மோடு இருக்கிற ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாக நம்முடைய 2 கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி நீங்க நடத்தணும் ஆவியானவரேன்னு சொல்லுங்க. கர்த்தராயிருக்கிற ஆவியானவரே எங்களை நடத்தணும்னு சொல்லுங்க. எங்களோடு இருக்கிற ஆவியானவரே, இந்த 21 நாள் ஜெபமும் யார் யார் பங்கு பெறுகிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கணும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் நடக்கணும். மகிமைக்கு மேல் மகிமை அடையணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுங்க ஆண்டுடைய சமூகத்தில். ஆண்டவரே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். அந்த ஆண்டவரே 21 நாட்களும் ஆண்டவரே உம்முடைய வல்லமைக்குள்ள நாங்கள் இருக்கிறோம், உம்முடைய சட்டைக்குள்ள இருக்கிறோம், உம்முடைய பலத்தின் மேல் பலனடையும்படியா நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, எதிர்பார்த்திருக்கிற ஆண்டவரே ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு மர்மத்தை காண கர்த்தர் உதவி செய்யணும். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரை பார்த்து. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லாம் சித்தம்போ நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லாம் சித்தம்போ நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. மீண்டும் சொல்லுமா. எங்களுக்குள்ளே வாசம் ஆண்டவரே, ஆவியானவரே, ஒவ்வொரு நாள் ஜெபத்திலையும் நீங்க நடத்தணும்பா. இந்த நாட்களை நீங்க நடத்தணும் ஆண்டவரே.
எதை எதிர்பார்த்து உடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மைகளை கட்டளையிடணும் ஆண்டவரே. எங்களை பொது பலத்தினால் இடைக்கட்டணும் ஆண்டவரே. நடத்தி செல்லுமை ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, இணைந்து சொல்லுமா, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லாம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. நடத்துக ஆண்டவரே, எங்களுக்குள்ளே நடத்துக ஆண்டவரே. வாசம் செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளை நடத்துக ஆண்டவரே. இந்நாளில் எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த பிதாவே நீ நடத்துவீராக. நல்ல ஆவியானவர் எங்களை நடத்துவாராக. ஆமென். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை காண செய்யும். அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்தும். எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, thank you Jesus, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரா இருக்கிற ஆவியானவர் தொடர்ச்சியா இருக்கிற நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் புது புது கிருபைகள், புது புது அனுபவங்கள் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு விசை கூட கரங்களை தட்டி ஆண்டோடி நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டோடி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி தகப்பன், நன்றி தகப்பன், நன்றி தகப்பன், நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும். கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தம் கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீரே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண பண்ணுவீராக. ஒவ்வொருவரையும் பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். என்னை எங்களை தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.